ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல். அங்க ஒரு பேஷண்ட் அவரோட பல்லு வலிக்காக டாக்டரை பார்க்கறதுக்காக வந்தாரு. டாக்டர் அவர் முழுமையா செக் பண்ணிட்டு, உங்களோட ஒரு பல்லு சொத்தையா இருக்கு, அந்த பல்ல புடுங்கினாதான் உங்களுக்கு வலி குறையும், நாளைக்கு காலையில வந்துருங்க, உங்களோட பல்ல நான் புடுங்கிடுறேன்னாரு. டாக்டர் அதுக்கு எவ்வளவு செலவாகுனாரு இவரு? மொத்தமா ஒரு 3000 rupees ஆகும், தயாரா வந்துருங்கன்னாரு. 3000 rupees ரொம்ப அதிகம் டாக்டர், அதோட குறைவா பண்ண முடியுமான்னாரு. டாக்டர் இல்ல அனஸ்தீசியா கொடுத்துதான் இந்த பல்ல புடுங்கணும், அனஸ்தீசியாக்கு அமௌண்ட் அதிகம்னாரு. பேஷண்ட் உடனே அப்படியா டாக்டர், அனஸ்தீசியா இல்லாம நான் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், அப்ப எவ்வளவு ஆகும்னாரு. அனஸ்தீசியா இல்லாம பண்ணவே முடியாது, ரொம்ப வலி அதிகமா இருக்கும், நீங்க தாங்க மாட்டீங்க. பரவாயில்ல டாக்டர், காசை சேவ் பண்றதுக்காக நான் வலியை தாங்கிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன், எனக்கு அனஸ்தீசியா இல்லாம பண்ணணும், எவ்வளவுன்னு சொல்லுங்கன்னாரு. டாக்டர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, வலியை தாங்கிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு 1000 ரூபாயிலே அந்த பல்ல புடிங்கிடுறேன்னாரு. சரி டாக்டர், நாளைக்கு காலையில நான் வந்துடுறேன், தயாரா இருங்கன்ட்டு போயிட்டான். டாக்டருக்கு ஆச்சரியம், காசை சேவ் பண்றதுக்காக ஒருத்தனால இவ்வளவு வலியை தாங்க முடியுமா? சரி, அதையும் தான் நாளைக்கு டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. மறுநாள் காலையில அவன் வந்தான். அவனை முழுமையா செக் பண்ணிட்டு, டாக்டர் சரி வாங்க, நான் பல்ல புடுங்க போறேன், இருந்தாலும் இன்னொரு தடவை யோசிச்சுக்குங்க, அனஸ்தீசியா இல்லாம உங்களால வலியை தாங்கவே முடியாது, பல்ல புடுங்கிறதுக்கு ரொம்ப பெயினா இருக்கும்னாரு. டாக்டர் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் எல்லாத்துக்கும் தயாருன்ட்டு உட்கார்ந்தான். டாக்டரும் அவனோட பல்ல கட் பண்ணி எடுத்தாரு. அந்த நேரத்துல அவனுக்கு வலி அதிகமா இருக்கும், கத்துவான்னு அவர் பார்த்தாரு. ஆனா அவன் அமைதியாவே இருந்தான். டாக்டருக்கு பயங்கர ஆச்சரியம் ஆயிடுச்சு. பல்லாம் புடுங்கின பிறகு டாக்டர் இந்தாங்க 1000 ரூபான்ட்டு கொடுத்தான். இந்த 1000 ரூபாய் வேண்டாம்ப்பா, ஏன்னா இது வரைக்கும் இவ்வளவு வலியை தாங்கிக்கிட்டு இருந்த ஒரு பேஷண்ட்டை நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளவு வலியை நீங்க தாங்கிக்கிட்டு பொறுமையா இருந்ததால இந்த 1000 ரூபாய் எனக்கு வேணாம், இதை என்னோட கிஃப்டா வச்சுக்குங்கன்ட்டு அவனுக்கு மருந்து எழுதி கொடுத்து அமுச்சு வச்சிட்டாரு. அன்னைக்கு ஃபுல்லா அந்த டென்டல் டாக்டருக்கே இதே மனசுல ஓடிட்டு இருக்கு, எப்படி ஒருத்தனால இவ்வளவு வலியை பொறுத்துக்க முடியும்? இந்த அதிசயமான விஷயத்த பத்தி சாயந்தரம் நாம எல்லா டென்டிஸ்டையும் மீட் பண்ணும்போது எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி அன்னைக்கு ஈவினிங் அவரோட மத்த டென்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணாரு. இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தான், எவ்வளவோ சொல்லியும் அவன் அனஸ்தீசியா போட்டுக்கவே இல்ல, காசை சேவ் பண்றதுக்காக அனஸ்தீசியா இல்லாமே அவன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டான், அவனோட பல்ல புடுங்கி அமிச்சிட்டான். அவன் வலியை பொறுத்துக்கிட்டதால அவனுக்கு நான் வழக்கமா வாங்குற 1000 ரூபாய் ஃபீஸும் வாங்காம அமிச்சிட்டாரு. இதை கேட்டுட்டே இருக்கும்போது கூட்டத்துல இருந்த இன்னொரு டென்டிஸ்ட் கோவத்துல கத்தினாரு, அந்த திருட்டு பையன் உங்ககிட்ட தான் வந்தானாரு. ஏங்க இவ்வளவு டென்ஷன் ஆவறீங்கன்னு மத்தவங்க எல்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க. உடனே அவரு காலையில ஒருத்தன் டென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான், அவனோட பல்ல புடுங்கணும்னா நான் அவனுக்கு அனஸ்தீசியா கொடுத்து வெளியே ஒரு 1/2 hour உட்காருங்க, அதுக்கப்புறமா அவங்களை கூப்பிடுறான்னு திரும்பி வந்து பார்த்தா அவன் ஆளை காணோம், காசே கொடுக்காம அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டான். அநேகமா அவன் தான் உங்ககிட்ட வந்திருக்கணும், அதனாலதான் அவனால வலியை தாங்க முடிஞ்சதுன்னாரு. இவன் நினைச்சுக்கிட்டான் அனஸ்தீசியாக்கான காசும் வாங்க முடியல, பல்ல புடுங்கிறதுக்கான காசும் வாங்க முடியல, இவன் வலியை தாங்கல, இவன் பெரிய கேடியா இருக்கிறான்ட்டு. இது மாதிரி ஆட்களை நீங்க பார்த்திருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க.